டாரடெக் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சமூக சீர்திருத்தவாதி நாகம்மையார் பத்தி. அதாவது வரலாற்றில் பெண்கள் அப்படின்னு சொல்லி யூனிட் 6ல நமக்கு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு சொல்லி பெண்களை பத்தின விடுதலை போராட்டத்துல இருந்த பெண்கள் பத்தி நமக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சோ சிலபஸ் ஆஸ்பெக்ட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்றதுனால நம்ம ஏற்கனவே மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் பார்த்திருக்கோம், மணியம்மையார் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நாகம்மையார். பகுத்தறிவு பகலவன் பெரியாருக்கு இணையராகவும் கொள்கை தோழராகவும் இருந்ததுதான் யார் அப்படின்னா நாகம்மை. போராட்டங்கள்ல பங்கேற்று பெரியார் சிறை சென்ற போதெல்லாம் அவருடைய கொள்கை தலைமையாக இருந்து பெரியாரினுடைய தொண்டர்களை வழி நடத்தினவங்க யார் அப்படின்னா இவங்க. பகுத்தறிவு சமூக உருவாக்கத்துக்காக தொடர்ந்து பங்களிப்பு செலுத்திய நாகம்மையார் குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். எப்படி பெரியார கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு மெல்லிய காதல் கதை. அதுக்காக எதையும் எதிர்க்கக்கூடிய ஒரு துணிவு நாகம்மையாருக்கு இருந்தது. பெரியாருக்கு முறைப்புன்னு தான் இவங்க. வசதியான குடும்பத்துல, ஆனா அந்த அளவுக்கு பெரியார் அளவுக்கு அவங்க வசதியான குடும்பம் கிடையாது. இதனால பெரியார் குடும்பத்துல இவருக்கு அவரை திருமணம் செய்து வைக்கணும்ன்ற எண்ணம் துளியும் இல்ல. ஆனா மணந்தால் பெரியாரைத்தான் மணப்பேன்னு நாகம்மையும், நாகம்மையைத்தான் மணப்பேன்னு பெரியாரும் இருந்ததுனால 1898ல இவங்களுடைய திருமணம் நடந்துச்சு. இந்த 1800கள் அப்படின்னு சொல்லும் போது 1891 திராவிட மகாஜன சபை, 1893ல ஆதி திராவிட மகாஜன சபையாக மாறும். 1894ல ரச்சனை யாத்திரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய முதல் பதிப்பு வரும். அதே மாதிரிதான் 1894 புறநானூறும் என்ன செய்யப்படும் அப்படின்னா பதிப்பிக்கப்படும். சோ இந்த மாதிரியான வருஷங்களோட ரிலேட் பண்ணி அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். சோ 1898ல பெரியாரினுடைய திருமணம் நடக்குது. 1919ஆம் ஆண்டு. சரிங்களா? இதுவும் வரலாற்று முக்கியமானது. இரட்டையாட்சி முறை கொண்டு வந்தது. சோ அதே மாதிரி ஒத்துழையாமை இயக்கம். பெரியார் தனது காங்கிரஸ்ல 1919ல இணைத்துக் கொண்ட போது காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்துல தீவிரமாக ஈடுபட்டார். அன்று முதல் ஆடம்பர ஆடைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு எளிமையான கதராடைக்கு மாறினவங்க தான் யார் அப்படின்னா இந்த அம்மையார். இந்த எளிமையை அவங்க வாழ்நாள் இறுதி வரைக்கும் கடைபிடிச்சாங்க. 1921ல காந்தி கள்ளுக்கடை மறியலுக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அந்த போராட்டத்துல பங்கேற்று பெரியார் சிறைக்கு போயிடுறாரு. நாகம்மையாரும் பெரியாரோட தங்கை கண்ணம்மாளும் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துறாங்க. ஏராளமான பெண்கள் இவங்க பின்னாடி திரண்டனர். இது இந்திய அளவுல ஒரு பேசப்பட்ட போராட்டமாக மாறியது. கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நிறுத்த சொல்லி அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் காந்தி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு காந்தி சொன்னாரா, அது என்னோட கையில இல்ல, தென்னாட்டுல ஈரோட்டை சேர்ந்த 2 பெண்மணிகளோட கையில இருக்குன்னு சொல்லி நாகம்மையாரையும் கண்ணம்மாளையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெரியாரால நாகம்மை என்னைக்குமே கட்டுப்படுத்தப்படல, அவங்க தனித்தன்மையோட இயங்கியிருக்காங்கிறது தான் இருக்குது. சோ என்னதான் சொன்னாலும் அவங்க நினைச்சாதான் அந்த போராட்டத்தை நிறுத்த முடியும் அப்படிங்கிற அந்த இடத்துல நாகம்மையினுடைய அந்த சுயத்தன்மையை காட்டியிருக்காங்க. 1924ஆம் ஆண்டு தீண்டாமைக்கு எதிரான வைக்கம் போராட்டம் தொடங்குச்சு. மக்கள் போராட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்துறதுல பெரியார் சிறந்தவர் அப்படின்றதுனால காங்கிரஸ் தலைப்புல அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. போராட்டத்துல கலந்து கொண்ட பெரியார் என்ன செஞ்சாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அன்று மெட்ராஸ் மாகாணத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது வைக்கம். வைக்கம் மதராஸ் மாகாணத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது. நாகம்மையார் தமிழ்நாட்டிலிருந்து இந்த போராட்டத்துல பங்கேற்க பெண்களை அழைச்சிட்டு வராங்க. அங்கிருந்த கேரள பெண்களை இணைத்து பெண் அணியினரை தலைமையேற்று வழி நடத்துறாங்க. இப்படி பல போராட்டங்களை முன்று நடத்தின அஞ்சாத குணமுடையவங்க தான் நாகம்மையார். இவங்க ஒரு பெண்ணுரிமை போராளி. கல்வி மறுப்பு, குடும்ப அடக்குமுறை என பெண்கள் அடிமையாக நடத்தப்பட்ட ஒரு காலம். அதையும் மீறி வெளியே சாதிக்க பெண்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவங்க தான் இவங்க. பெண் கல்வியினுடைய முக்கியத்துவம், கைமை மறுமணம், சாதி மறுப்பு திருமணம், சுயமரியாதை திருமணம், இந்த கருத்துக்கள்லாம் வலியுறுத்துறாங்க. இப்படி திருமணம் செய்து போறவர்களுடைய அந்த திருமணத்தை தலைமையேற்று நடத்துறாங்க. இதே மாதிரி காகித இல்லத்தை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். மனக்குடை வாங்கும் திருமணங்களில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்வாரு. பள்ளிக்கூடத்துக்கே செல்லாதவங்க தான் யார் அப்படின்னா நாகம்மையார். சமூக சிந்தனையால் பத்திரிகையை தலைமையேற்று நடத்தக்கூடிய அளவுக்கு ஆளுமையாக இருந்தாரு. பெரியார் சிறைக்கு செல்லும் போதும் வெளியூர் பயணத்தின் போதும் குடியரசு பத்திரிகையினுடைய ஆசிரியராக என்ன செஞ்சாங்கன்னா இருந்தாங்க. ரிவோல்ட் 1928, விடுதலை 1935. அதே மாதிரி இந்த 3 பத்திரிகைகள் ஆங்கில பத்திரிகையான ரிவோல்ட்லயே அவங்க பங்களிச்சிருக்காங்க. தமிழ்நாடு, அதாவது மெட்ராஸ் மாகாணத்தினுடைய மக்களை பகுத்தறிவு பாதையில அழைத்து செல்ல நாகம்மையார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. 1933ஆம் ஆண்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா இறந்திருக்காங்க மே 11ல. நாகம்மையாரினுடைய சமூக பணிகளை நினைவு கூறக்கூடிய வகையில 1959 திருச்சியில நாகம்மையார் குழந்தைகள் இல்லம் அப்படின்னு ஒண்ணு பெரியாரால கட்டப்பட்டது. இது ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கான இல்லமாக மாறியது. 13 பெண் குழந்தைகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இல்லத்துல குழந்தைகள் சேர்க்கை அதிகரிக்க தொடங்கியது. தற்போது இந்த இல்லம் அரசினுடைய உதவியோடு இயங்கி வருகிறது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க பார்க்கலாம். பெரியார் பார்வையில பெரியாரின் இடங்கள் கடிதங்கள் சேகரிக்கப்பட்ட போது அதில் நாகம்மையார் மறைவுக்கு அவர் எழுதிய கடிதமும் சேர்க்கப்பட்டிருந்துச்சு. நாகம்மாள் உயிர் வாழ்ந்ததும் வாழ ஆசைப்பட்டதும் எனக்காகவே ஒழிய தனக்காக அல்ல என்பதை நான் ஒவ்வொரு வினாடியும் நன்றாய் உணர்ந்து வந்தேன். பெண்கள் சுதந்திர விஷயமாகவும் பெண்கள் பெருமை விஷயமாகவும் பிறருக்கு நான் எவ்வளவு பேசுகிறேனோ போதிக்கிறேனோ அதுல 100ல் 1 என் அருமை நாகம்மாள் விஷயத்தில் நான் நடந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு முழு யோக்கியதே இல்லை. அதாவது அவருக்கு நான் 1% கூட நான் உங்களுக்கு அதை செய்யல, மத்தவங்களுக்கு தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு.
ஆகவே நாகம்மாள் இறந்து போனதை ஒரு துணை போயிற்று என்று சொல்வேனா, ஒரு ஆதரவு போயிற்று என்று சொல்வேனா, ஒரு அடிமை போயிற்று என்று சொல்வேனா, இன்பம் போயிற்று என்று சொல்வேனா, உணர்ச்சி போயிற்று என்று சொல்வேனா, ஊக்கம் போயிற்று என்று சொல்வேனா, எல்லாமே போயிற்று என்று சொல்வேனா, எதுவுமே விளங்கவில்லை என குறிப்பிட்டிருப்பார். பெரியாருடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்தினவங்க தான் யார் அப்படின்னா நாகம்மையார். பெரியார் இப்படி வருந்தினாலும் படிக்காத பிற்போக்கான சமூக சூழலில் இருந்து வந்த நாகம்மை போராட்டங்களுக்கு தலைமை தாங்கவும், பத்திரிகை நடத்தவும், அதில் சுதந்திரமாக முடிவெடுப்பதையும் உறுதி செய்துள்ளார் என்பதுதான் அவரினுடைய பெண்ணுரிமை குரலாக இதுல நம்ம பார்க்கிறோம். சோ இது மாதிரியான வீடியோஸ் இனி அடுத்தடுத்து தொடர்ந்து வரும். ஸோ இந்த யூனிட் 6ல விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குல இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.